டாக்டர் சார் உங்களுடைய அன்பு இது நான் முதல்ல வந்த உடனே பயந்தேன், இது எப்படியோ ஒருத்தவொன்னு சின்னத்தில் இருக்குது, பல்லு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். அதே இது பின்ன இப்போ எல்லா பல்லும் விழுந்து போச்சா, பார்க்க ஏதோ வயதான மாதிரி தெரியுங்க, ஒரு தோட்டம் இருக்கக்கூடாதுக்காக வேண்டி கேட்டேன். நீங்கள் ஸ்க்ரூ டைப்பில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சரின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இது பண்ணி பண்ணோம். அது நீங்கள் பண்ணது எனக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ இதாகவும் நல்ல முறையில் பண்ணீங்க. உங்களுடைய அன்பான வார்த்தையே எனக்கு ஒரு ஆறுதலாகவும், எனக்கு ப்ரெஷர் வராமையும் அது வராமையும் ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக முடிஞ்சிச்சு. அந்த ஸ்க்ரூ ஏற்றின பிறகு எனக்கே ஒரு ஃபீலிங்ஸ், பார்க்க நல்லா செட்டு நல்லா இருக்கும்னு நினச்சோம். அது என்னென்னு கேட்டால் அப்புறம் மறுநாள் அந்த பல் போட்டு பார்க்கும்போது கச்சிதமாக கரெக்டாக சேர்ந்துச்சு. எனக்கு எந்த விதமான தொந்தரவு அது எதுவுமே இல்லை. இப்போ வீட்டுக்கு போனவுடனே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இட்லி அது இது சாப்பிட்றது இதாங்க ரொம்ப கடிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதைப்படி நடந்துக்கினேன். மாத்திரைகள் தந்தாங்க, அதை படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி பல் சுத்தம் பண்ண போகிறாங்க. போட்டுட்டா பார்க்க இப்போவே நல்லா தான் இருக்குது, மெட்டல் போட்டு பார்த்தோம், நான் அப்போ தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வியாழக்கிழமைக்கு பல் போட்ட உடனே எல்லாருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ போட்ட உடனே பேச இந்த இதெல்லாம் ரிசம்பிளன்ஸே மறுபடியும் கொஞ்சம் கெட்டப்பாக தெரிஞ்சிச்சு. வயதான ஆளாக இருந்தாலும் எனக்கு அந்த இது நான் ஃபீல்டில் இருக்கிறது மோகலட்சணத்தோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரூபாயெல்லாம் பார்க்குறது. டாக்டருடைய அன்பே எனக்கு தைரியம் கொடுத்துச்சு, அவ்வளோதான்.